டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு L1ல் விரிவானம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உரைநடையின் நலன்கள். எழுதந்து யார் அப்படின்னா எழில் முதல்வன். எழில் முதல்வனை பற்றி நம்ம பின்னாடி கடைசியாக பார்க்கலாம். சங்க இலக்கியம் அப்படின்றது நம்ம பாட்டனாரனுடைய தோப்பு. சங்க இலக்கியம் தோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைக்கால இலக்கியம் தந்தையார் தோட்டம். இடைக்கால இலக்கியம் தந்தையார் தோட்டம். இக்கால இலக்கியம் நம்ம பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகையும் இந்த உரைநடையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உரைநடை நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த புக்கில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கற்பனை உரையாடலாக இருக்குது. இணைய தமிழன் ஒருத்தர் சங்ககால புலவரும் இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தரும் சங்ககால புலவரும் சந்திச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து ஒரு கற்பனையான உரையாடல். சங்க புலவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே எழுத்தாணியில் தான் ஓலைச்சோடியில் தான் நம்ம எப்பவுமே எழுதுவோம். அது நமக்கே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், கபிலரின் குறிஞ்சி பாட்டு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கபிலர் எழுதின குறிஞ்சி பாட்டு. ஸோ சங்க நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்டும் தொகைமா, அதாவது 10 பாட்டு தொகை அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சங்க பாடல்களுக்கு பின், அதாவது சங்க காலத்து பாடல்களுக்கு பின்னாடி தமிழ் இலக்கியம் அற இலக்கியமாக மாறி காப்பியங்களாகி சிற்றிலக்கியமாக மாறி சந்த கவிதைகளாகி இப்போ வந்து புது கவிதையில் வந்து நிற்குது. ஸோ இது லைனாக அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, லைனாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சங்க பாடல்களுக்கு பின்னாடி தமிழ் இலக்கியம் என்னவா மாறி இருக்குது? அற இலக்கியமாக, காப்பியங்களா, சிற்றிலக்கியங்களா, அப்புறம் சந்த கவிதையாக மாறி புது கவிதையாக இப்போ இருக்குது. அதையும் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா நவீன கவிதைகளில் வந்து நிற்குது. உரைநடை பார்த்திங்கன்னா உரைநடை சிறுகதை, கட்டுரை, புதினம் இந்த மாதிரி மாறி நிற்குது. உரைநடை பார்த்திங்கன்னா சிறுகதை, கட்டுரை, புதினம் இந்த மாதிரி அப்படியே லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ உரைநடை அப்படின்றது என்னென்னா நீங்களும் நானும் பேசுறது, அதுதான் உரைநடை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினால் உரையாடல், எழுதினா உரைநடை. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முக்கியமான லைனு. பேசினா உரையாடல், அதையே எழுதுனா அது உரைநடை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உரைநடை வடிவில் தான் நம்ம இலக்கியங்கள் படைக்கிறாங்க. நம்ம பேச்சு வழக்கு வேறு, அதே எழுதும்போது வேறு மாதிரி எழுதுவோம். பேசினா உரையாடல், எழுதுனா அது உரைநடை. அடுத்தது இங்கே பாருங்கள், உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. ஸோ உணர்ச்சிகளை காட்டணும் அப்படின்னா மொழி நடையில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஓமை இருக்கணும். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓமை. உணர்ச்சிகளை காட்ட என்ன மொழி நடை இருக்கணும்? ஓமை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒன்று கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு குறிஞ்சி மலர் அப்படின்ற நூலில் நான் பார்த்த சாரதி ஓமையாக பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ ஓமை இதில் வந்து இப்போ இந்த பாடல் லைன் அப்படியே கொடுத்துடலாம். இந்த பாடலில் என்ன பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஓமை. ஏன்னா உணர்ச்சிகளை காட்ட ஓமை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே உணர்ச்சியை காட்டியிருக்காரு. அந்த குறிஞ்சி மலர் அப்படின்ற புத்தகம் நான் பார்த்த சாரதி. குறிஞ்சி மலரை பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்த சாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வந்துடும். இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. குறிஞ்சி மலரை அதில் அந்த இயற்கையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் பாருங்கள், தண்டி அப்படின்றவர் உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒருவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் ஆகும் என்று எழுதியிருந்தார். ஸோ உருவகம் அப்படின்றதுக்கு என்னது? ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் ஆகும். இது சொன்னது யார் அப்படின்னா தண்டி. இந்த இடத்துல பாருங்கள், மாட்டின் அப்படின்னு இருக்குது இல்லைங்க, மாட்டை தண்டிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாட்டை தண்டிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சா ஞாபகம் வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், முதல் தமிழ் கணினி கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பேரில் முதல் தமிழ் கணினி 1983 வருஷம் செப்டம்பர் மாதம் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. ஸோ முதல் தமிழ் கணினி, அதனுடைய பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். வருஷம் வந்து 1983 செப்டம்பர் மாதம். என்ன கம்பெனி அப்படின்னா TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற தனியார் கம்பெனி. இந்த கணினியில் தான் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை, அந்த டேட்டாவை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களையும் வெளியீடாக கணினியிலிருந்து பெற்றாங்க. அதாவது எல்லாமே தமிழ்லேயே. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைஞ்சது. சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்துறை டேட்டா சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த அலுவலகத்துக்கும்
தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கிட்டாங்க. அந்த கணினி பேர் வந்து திருவள்ளுவர். இது ரொம்ப முக்கியம், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம திருவள்ளுவர் ஈஸி. முதல் தமிழ் கணினி திருவள்ளுவர். இந்த காலத்து இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுதுறதுல வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காலத்து இலக்கியத்தில் ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக நிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன, இது வந்து உருவகம். இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது கேட்டுட்டு இது என்ன ஓமை உருவகம் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இது வந்து உருவகம். முக நிலவில் வேர்வை முத்துகள் துளிர்த்தன, இது என்னதுன்னா உருவகம். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடை. ஸோ அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடை இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அறிஞர் அண்ணா. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. இது உரைநடை வடிவில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஓம உருபு மறைஞ்சி வந்தால் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி பேர். ஓமை உருபு மறைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் எடுத்துக்காட்ட ஓமை அணி அப்படின்னு சொல்லி பேர். புறந்தூய்மை நீரால் அமையும், அதே மாதிரி அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதில் வந்து அதே மாதிரி அப்படின்றது அங்கே மறைஞ்சி வந்திருக்குது. அதனால் அது வந்து ஓம உருபு. இந்த திருக்குறளில் ஓம உருபு இல்லை. ஸோ இது வந்து ஓம உருபு மறைஞ்சி வந்திருக்குது. அதனால் இது வந்து இது எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதையே அந்த அணியை வந்து உரைநடையில் பயன்படுத்தினா, அந்த எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்தினா அதுக்கு பேர் இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அனலாஜி அப்படின்னு சொல்கிறோம். இணை ஒப்பு அனலாஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இணை ஒப்பு. உரைநடையில் எடுத்துக்காட்டு ஓமை அணியை பயன்படுத்தினா அதுக்கு பேர் இணை ஒப்பு. ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ மழையும் புயலும் ராமசாமி, ராமர் சாமி அவர் வந்து மழையும் புயலும் வர வச்சார். அவர் என்ன சொன்னார்னா ஊர் கூடி செக்கு தள்ள முடியாது, அதே மாதிரி அமாவாசைக்காக புரோகிதருக்காக அமாவாசை காத்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி யாங்கு அமையும் அப்படின்னு எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து தொல்காப்பியர் சொன்னது. சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி யாங்கு அமையும் அப்படின்னு சொல்லி, அதாவது அக்ரிணி புயரில் கூட உயர்வாக சொல்கிறது, அக்ரிணியும் உயர்வாக சொல்கிறது. உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையான போலவும் கற்பனை செய்வது உண்டு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உயிர் இல்லாத பொருள்களையும் உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்கிறதுக்கு பேர் வந்து இலக்கணை அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்கிறாங்க. இலக்கணை. உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் அந்த கற்பனை செய்கிறதுக்கு பேர் இலக்கணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கணிற்படும், யான் விழுதின்றி வானோர ஓங்கி நின்றேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்றும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விலா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளில் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர் வேன் ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். யார் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் இவ்வளோவும் எழுதியிருக்கிறாரு. இது ஏதாவது ஒரு ரெண்டு லைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது கேட்டால் மரங்கள் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம். அந்த மாதிரி இருந்தால் அது யார் சொன்னதுன்னு கேட்டால் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று கேட்டால் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே படித்து காமிக்கிறோம். அவங்களுக்கு போர் அடித்தா ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஏன்னா தமிழ் பாஸ் பண்ணால் தான் நமக்கு மெயின் சப்ஜெக்டே திருத்துவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மோனையும் எதுகையும் செயலில் வந்தால் அதுக்கு பேர் அது இனிய ஓசை இன்பம் தரும். அந்த மாதிரி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும், அம்மலையிலே கூங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோலம் மா மயில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும், இத்தகைய மலை நின்று விரைந்து வழிந்திருக்கும் வெள்ளரி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாலாவி போட் பறந்தெழுந்து
மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். சொன்னவர் யார் அப்படின்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் இன்பம் அப்படின்ற நூலில் எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. இது ரொம்ப முக்கியம். அவர் எழுதின நூல் தமிழ் இன்பம். தமிழ் இன்பத்தில் இந்த மாதிரி இன்பமாக சொல்லியிருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே குற்றாலத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதனால் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் தமிழ் இன்பம் அப்படின்ற நூலில். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடைய அழகு செய்ய மு வரதராசனார் அவர்கள் நம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையில் தொகுப்பில் சொல்லியிருக்கிறாரு. மூவா என அழைக்கப்படுபவர் மு வரதராசனார். அவர் தன்னுடைய நாட்டுப்பற்று அப்படின்ற கட்டுரையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சொல்லியோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அந்த சொற்களை அளவாக பயன்படுத்தணும் உரைநடையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய் கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காகம் காகித நோட்டும் வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சொன்னவர் யாருன்னா மு வரதராசனார். ரொம்ப முக்கியமான லைன் இது. வாழ்க்கை நடத்துறதுக்கு பொருள் பல வேண்டும், இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மு வரதராசனார் உரைநடைய அழகாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு நாட்டுப்பற்றுன்ற அந்த கட்டுரையில், ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், ஆனால் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்கிறதும் உண்டு. அதுக்கு பேர் முரண்படு மெய்மை அப்படின்னு பேர். பேராடாக்ஸ் இங்கிலீஷில். முரண்படு மெய்மை, அதாவது படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், ஆனால் உண்மையில் முரண்படாது. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? அது ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்கு எடுத்துக்காட்டு? முரண்படு மெய்மைக்கு எடுத்துக்காட்டு. இது கேட்டுட்டு இந்த லைன் கொடுத்துட்டு கேட்கலாம், என்னன்னு கேட்கலாம். முரண்படு மெய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலப்பில்லாத பொய், இதை சொல் முரண் என்கிறோம், அதாவது ஆக்சிமோரன், அதாவது கலப்பில்லாத பொய் என்னன்னு சொல்கிறோம்? சொல் முரண். தமிழில் சொல் முரண் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைச்சு எழுதுறதுக்கு பேர் எதிரிணை இசைவு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்பாடும் கருத்துக்களை அமைச்சு எழுதுறதுக்கு பேர் எதிரிணை இசைவு அப்படின்னு பேர். ஏதாவது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்தை என்றைக்கு விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள். சொன்னவர் யார் அப்படின்னா தோழர் ப. ஜீவானந்தம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் தோழர் ப. ஜீவானந்தம். அதனால் அந்த கம்யூனிஸ்ட் இது மாதிரி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தோழர் ப. ஜீவானந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பது போல எழுதுறதும் உண்டு. பாருங்கள், பெரியார், அதாவது பெரியார் ஈவேராவை பற்றி சொல்கிறாங்க. பேசாத தாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னுடைய உச்சநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உச்சநிலை அதாவது கிளைமேக்ஸு, சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அந்த உச்சநிலை அப்படின்னு சொல்கிறோம். சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்த நிலை வைக்கிறது. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைகள் தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் இளவனத்தில் நந்தவனம், என் கிழக்காலத்தில் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். ஸோ இந்த மாதிரி காசின்னு வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மகாகவி பாரதி அங்கே காசிக்கு போய் தான் அங்கே அந்த சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி எல்லாமே கற்றுக்கிட்டாரு. பாரதிக்கு பல மொழி தெரியும், அதனால தான் மொழிகளிலே தமிழை போல் இந்தாவது என்று காணோம் அப்படின்னு சொன்னார். இந்த நூல் வெளி பாருங்கள், எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை அப்படின்ற நூலில் உரைநடையின் அணிநலன் என்னும் கட்டுரையினுடைய சுருக்கம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையே உரையாடல் வடிவமாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவர் எழுதுறது வேறு மாதிரி, இது உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த நூல் எழுதுறது யார்? எழில் முதல்வன். என்ன நூல்? புதிய உரைநடை, எழில் முதல்வன். அந்த தலைப்பு பேர், கட்டுரையினுடைய தலைப்பு பேர் உரைநடையின் அணிகலன்னு. அவருடைய இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனுடைய இயற்பெயர் மா. ராமலிங்கம். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செஞ்சவர். மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாயும் அந்த நூல்களை இவர் இயற்றியிருக்கிறாரு. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இது ரொம்ப முக்கியம், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது எழில் முதல்வன் அவர்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. புதிய உரைநடை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கட்டுரை தான்
இந்த கட்டுரை இருக்கக்கூடிய அந்த நூல் தான் புதிய உரைநடை. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. எழில் முதல்வன். அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். லிங்கம் எழில் முதல்வன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கம் எழிலாக இருக்குது, அதுதான் லிங்கம். லிங்கம் தான் முதல்ல, அதனால் எழில் முதல்வன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வந்துடும். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முன் தோன்றிய மூத்த குடின்றதில் கொடுத்துருக்குறாங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ்கடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். ஸோ சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சிறுமலை எந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம். சிலப்பதிகாரம் காடகான் காதையில் குறிப்பிட்டிருக்குது இந்த செய்யுள். சிலப்பு அதிகாரம் சிறுமலை, சிலப்பதிகாரம் சிறுமலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டிஆர்பியில் தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலை ஆசிரியராக பணியில் சேரணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சேல்ரி கிரெடிட் ஆகணும். அதுக்கு கடுமையாக உழைக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தமிழ் படிக்கணும். படித்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. தமிழ் 1 மணி நேரம் படிக்கணும் கம்பல்சரி. அப்போ தான் தமிழில் தேர்ச்சி பெற முடியும். அப்புறம் தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும். மொத்தமாக டோட்டலாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும். தமிழ் 1 மணி நேரம், சைக்காலஜி 1 மணி நேரம், மீதி சப்ஜெக்ட்டு நம்ம மெயின் சப்ஜெக்ட் ஒரு 8 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரம் படிக்கணும். அப்போ தான் நம்ம தேர்ச்சி பெற முடியும். நாட்கள் மிக குறைவாக இருக்குது. அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம். அதை அடைந்தே தருவோம். நன்றி.